வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ். நம்பர் 1, இந்த பள்ளி பார்வையற்றவர்களுக்கானது. இதை நார்மல் இங்கிலீஷில் திஸ் ஸ்கூல் இஸ் ஃபார் த பிளைண்ட்னு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் திஸ் ஸ்கூல் இஸ் ஃபார் விஷுவலி சேலஞ்சடு. திஸ் ஸ்கூல் இஸ் ஃபார் விஷுவலி சேலஞ்சடுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 2, அவர் சிறையில் இருக்கிறார். இதை நார்மல் இங்கிலீஷில் he is in jailனு சொல்கிறோம். இது கூல் இங்கிலீஷில் he is in correctional facility. he is in correctional ஃபெசிலிட்டின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன? நம்பர் 3, அவங்க ஏழையா இருக்காங்க. இதை நார்மல் இங்கிலீஷ்ல they are poor அப்படின்னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல they are needyன்னு சொல்றோம். நம்பர் 4, நாங்க ஒரு பயன்படுத்திய அல்லது பழைய காரை வாங்கி இருக்கிறோம். இதை நார்மல் இங்கிலீஷ்ல we have bought a second hand carன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது கூல் இங்கிலீஷ்ல we have bought a pre-owned car. we have bought a pre-owned carன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 5, எங்களோட வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வேலைக்கார பெண்மணி இருக்காங்க. இதை நார்மல் இங்கிலீஷ்ல we have a maid to do the housework னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல we have a domestic engineer to do the housework. we have a domestic engineer to do the housework னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, இங்க பொது கழிவறை இல்ல. இத நார்மல் இங்கிலீஷ்ல there is no public toilet here னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல there is no comfort zone here. there is no comfort zone here னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னது? நம்பர் 7, மாப்பிளைக்கு தலை வழுக்கையா இருக்கு. இத நார்மல் இங்கிலீஷ்ல the groom is bald னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல the groom is thin on top. the groom is thin on top னு சொல்றோம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நாங்க குடிச்சிருந்தோம். இதை நார்மல் இங்கிலீஷ்ல we were drunk னு சொல்றோம். இது கூல் இங்கிலீஷ்ல we were a little tipsy. we were a little tipsy னு சொல்றோம். My dear viewers, நார்மல் இங்கிலீஷ் அண்ட் கூல் இங்கிலீஷ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.